விசிகா இல்லைன்னா திமுக ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஆதவர்ஜினாவுக்கு அரசியல் தெரியுமா, வரலாறு தெரியுமான்னு தெரியல. எச் ராஜா பேச வேண்டியதை இவர் பேசிட்டு இருக்காரு. அதிமுக தரப்பு பேச வேண்டியது இவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா இவர் நேரடியாக உதயநிதி அவர்களை தாக்குறாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடிகராக இருந்தாரு, இன்னைக்கு துணை முதலமைச்சராக போறாரு. 2016 ஒரு சட்டமன்ற தொகுதி கூட இல்லாத விசிகா இன்னைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உருவாக்கி இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கட்சியை, 3வது ஒரு பெரிய கட்சியை தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு. அப்படின்னா அந்த கூட்டணி பலம் தான். பாஜக வலுவான கூட்டணி அமைக்காத பட்சத்தில் தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வி சந்திச்சு இன்னைக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மையான ஆட்சி அமைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இப்போதைக்கு இல்லை. இப்ப கூட்டணியை பற்றி பேச வேண்டிய நேரமே கிடையாது. 1.5 வருஷம் இருக்கு. இன்னைக்கு கள நிலவரம் என்ன இருக்கு? தனித்து நின்னா திமுகவுக்கும் லாபம் கிடையாது, விசிகாவுக்கும் லாபம் கிடையாது. திமுக விசிக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய பாஜகவின் ஸ்லீப்பர் செல்லாக செயல்படுகிறார் இந்த ஆதவ் அர்ஜுனா. இந்த கூட்டணி உடைந்தால், இந்த கூட்டணிக்குள் சலசலப்பு வந்தா யாருக்கு லாபம்ங்கிறது நல்லா தெரியும். ஒரு கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்படுத்தும், கூட்டணியை உடைக்கணுங்கிற வேலையை பாஜக போன்ற கட்சிகள் சிறப்பாக செய்து கட்சிக்குள்ளேயே அவர் மீது ஏகப்பட்ட புகார்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆதவர்ஜினாவை கண்டிச்சிருக்கிறாங்க. ஆதவர்ஜினாவுக்கு முதிர்ச்சி இல்லை, அரசியல் அனுபவம் இல்லைன்னு ரவிக்குமார் போன்றவர்கள், அந்நியரசு போன்றவர்கள் கடுமையாக பேசியிருக்கிறாங்க. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு ஏற்கனவே விசிக தரப்புல ஒரு ட்வீட் போடப்பட்டுச்சு. அந்த ட்வீட்டே, அந்த பரபரப்பே, அந்த சலசலப்பே இன்னும் முடியாத சூழல்ல விசிக உடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியிருக்காரு. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் அரசியலுக்கு வந்தாரு. அதுக்குள்ள அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கறத பத்தி பேசுறீங்க. 40 வருஷமா அரசியல்ல இருந்த திருமாவளவன் அவர்களுக்கு அந்த இது இல்லையா? அவருக்கு ஏன் இந்த மாதிரியான பொறுப்புகள் வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விதமான விஷயத்துக்கும் தகுதி உள்ள ஒரு நபர். எல்லா கட்சியுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகட்டிட்டு போகணும், அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் முதலமைச்சராக வேண்டும், உயர்ந்த பதவிக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது எல்லா கட்சிக்கும் உள்ள இயல்பான விஷயம். அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அந்த மாதிரியான எல்லா தகுதியும் உள்ள ஒரு நபர். இன்றைக்கி சனாதனத்திற்கு எதிராக, இன்றைக்கி சங்கிகள் செய்யக்கூடிய அத்தனை விதமான அட்டகாசத்திற்கும் எதிராக இன்றைக்கி சமரசமில்லாமல் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு போராளியாக இந்தியா முழுவதும் இன்றைக்கி அண்ணன் திருமாவளவன் பார்க்கப்படுறார். இந்தியாவில் எங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பாதிப்புக்கு உள்ளாகிறாதோ எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அங்கே போய் நிற்கிறார். இப்போ பக்கத்தில் அண்டை மாநிலமான ஆந்திராவில் தேர்தலில் முடிஞ்சதில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் பலரும் தாக்கப்பட்டாங்க. அதுக்கு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி டெல்லியில். அந்த மக்களுக்காக போய் குரல் கொடுக்குறாரு. இல்லை, பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த மொழியாக, எந்த மதமாக, எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, அந்த பக்கம் நிற்கக்கூடிய ஒரு சமரசமில்லாத ஒரு போராளி அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அது எல்லாருக்கும் உள்ள ஆசை, அது வரவேற்கத்தக்க ஆசை, நியாயமான ஆசை. ஆனால் அதுக்கு உண்டான காலமும் சூழலும் இப்போ இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ பார்த்தீங்கன்னா 2016 தேர்தலில் 3 கூட்டணி நின்றுச்சு. திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, திருமாவளவன் அவர்கள் தலைமையிலான விஜயகாந்த் அவருடைய தேமுதிக, விசிக, 2 கம்யூனிஸ்டுகள், அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ், இந்த கட்சியெல்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு ஆரம்பித்தாங்க. அந்த கூட்டணியில் திமுகவும் வெற்றி பெற முடியல, இந்த மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியும் வெற்றி பெற முடியல. அப்போ அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுது. திமுக 89 தொகுதியில் தனிச்சு திமுக மட்டும் வாங்கியிருக்க சட்டமன்ற தொகுதி எண்ணிக்கை 89 தொகுதி. அதிமுக 120, 115 வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே அவங்களால ஒரு தொகுதி கூட இத்தனை கட்சி கூட்டணியிலேருந்து வாங்க முடியல. அப்போ என்னென்னா, ஒரு கூட்டணி பலம் தான் ஒரு கட்சியை வழிநடத்தும். அது திமுகவுக்கும் சரி, விசிகாவுக்கும் சரி. 2016 ஒரு சட்டமன்ற தொகுதி கூட இல்லாத விசிகா இன்னைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உருவாக்கி இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கட்சியை, 3வது ஒரு பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு. அப்படின்னா அந்த கூட்டணி பலம் தான். அதே நேரத்தில் திமுகவை விசிகா இல்லைன்னா திமுக இந்த மாதிரி வெற்றி பெற்றிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் உண்மைதான். அப்போ கூட்டணிங்கிறது கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். 2 பேரும் தண்டவாளத்தில் 2 ரயில் போகிறதுக்கு 2 தண்டவாளம் வேணும் இல்லையா? அது மாதிரி ஒரு நல்ல ஆட்சி அமைகிறதுக்கு கூட்டணி கட்சியில் பலம் இல்லாமல் இன்றைக்கி இந்தியா முழுவதும் எந்த கட்சியுமே
தனித்து போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. பாஜக வலுவான கூட்டணி அமைக்காத பட்சத்தில் தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வி சந்திச்சு இன்றைக்கி ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. அப்போ கூட்டணி பலம் அந்த அமைப்புங்கிறது வந்து இந்தியா முழுவதுமே இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் மாறிடுச்சு. எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மையான ஆட்சி அமைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இப்போதைக்கு இல்லை. அப்போ இந்த தேர்தலில் நாங்கள் வந்து தனிச்சு நின்று ஆட்சி அமைக்க முடியுமா, அது யதார்த்தமாக சாத்தியமானா இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த கோஷத்தை எழுப்ப வேண்டியவர் ஏன் எழுப்புறாங்க? அப்போ அண்ணன் திருமாவளவன் மாதிரியான ஆட்கள்லாம் சொல்கிறாங்க இந்த கோஷம் வந்து நாங்கள் இன்றைக்கி எழுதலை, ஆரம்ப காலத்துலேயும் எங்களுடைய இலக்கு அது. என்ன சொல்கிறாரு, எங்களுடைய இலக்கு ஆட்சி கடைக்கோடி மனிதனுக்கும் ஜனநாயகம் போய் சேரணும், கடைக்கோடி மனிதனுக்கும் சாமானியனுக்கும் ஜனநாயகம் வேணும், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நம்ம வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த கோரிக்கையை வந்து நாங்கள் இன்றைக்கி சொல்ல, இது வந்து ஆரம்பத்தில் இது எங்களுடைய இலக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதோடைய இலக்கு வச்சுருக்கிறாங்க. நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது அது எல்லா கட்சிக்கும் உள்ள இலக்கு. அதை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அப்புறம் முதலமைச்சர் அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு சந்திச்சாங்க, தனியாக பேசினாங்க, அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அவங்கவுங்க அந்த கட்சியினுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த சூழ்நிலையில தான் விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு நபர் சமீப காலத்தில் தான் அரசியலுக்கு வர்றார். அவர் யாருன்னே விசிகாவுக்கு வந்த பிறகு தான் தெரியும். அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, லாட்டரி அதிபர் மார்ட்டினுடைய மருமகன், அவருடைய மாமியார் லீமா ரோஸ் வந்து இப்பயும் பிஜேபியில் தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு அந்த பின்புலத்தில் உள்ள ஏகப்பட்ட வழக்குகள் விசாரணைகள் அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டில் உள்ள ஒரு நபர் இந்த கட்சியை வந்து சேர்றாரு. சேர்ந்தவொடனே அவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு சீட் கேட்கப்படுது. விசிகாவிலேருந்து திமுக தரப்புலேருந்து எப்பயுமே 2 சீட் கொடுத்துருக்காங்க. 2 சீட் கொடுத்துருக்காங்க. இந்த முறையும் கொடுத்துருக்கோம். அதிகப்படியான சீட்டு கொடுக்குறதா தான் எல்லா கட்சியும் கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு சிக்கல், கூட்டணி சிக்கல் வரக்கூடாது. இந்த முறை 2 தொகுதியில் இல்லைங்க, 2 தொகுதியில் இருந்தாங்க. 2 தொகுதியிலையுமே ஜெயிக்கிறாங்க. சிதம்பரத்தை அண்ணன் திருமாவளவன் அவர்களும் விழுப்புரத்தில் ரவிக்குமார் அவர்களும் ஜெயிக்கிறாங்க. அப்போ இவருக்கு சீட் கேட்டிருக்காங்க. அந்த ஒரு சீட் தர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த ஒரு வருத்தம் அவருக்கு இருந்துட்டு இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கொடுத்துருக்கிறாரு, வட மாநிலங்களில் விசிகா இல்லைன்னா திமுக ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஆதவ் அர்ஜுனாவுக்கு அரசியல் தெரியுமா, வரலாறு தெரியுமான்னு தெரியல. 2016 தேர்தலில் திமுக தனிச்சு நின்று 86 சட்டமன்ற தொகுதிகளை வாங்கியிருக்கு. இவரெல்லாம் வந்து அரசியல், அப்போ இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், அரசியல் தெரியுமா புரியுமான்னு தெரியல. அப்போ இவருடைய அப்புறம் அதுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியில் நீங்க சொன்ன மாதிரி சார், இப்போ முன் அனுபவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ராசா அவர்களும் வந்து நேர்காணல் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னா, முதலமைச்சர் வந்து இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது ராசா அவர்கள் வந்து முதலமைச்சருடைய முகமாக தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் ஒரு உறுதியான ஒரு வாக்குவாதத்தை வைக்கிறாரு. ஏன் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பதவியோ இல்லை ஏதாவது ஒரு அமைச்சர் பதவியை ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வாக்குவாதத்தை வைக்கிறாரு. ஸோ இவர் இப்போ இந்த மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறப்போ இவருக்கு முன் அனுபவம் இல்லை, இவர் ஒரு பிஜேபி ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கலாம், இந்த மாதிரியான இது நியாயமான ஒரு கருத்தா இருக்குமா? கண்டிப்பா அவருடைய குரல் வந்து ராஜா பேச வேண்டியதை இவர் பேசிட்டு இருக்காரு. அதிமுக தரப்பு பேச வேண்டியது இவர் பேசிட்டு இருக்காரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணியில் பங்கு, ஆட்சி அதிகாரத்தில் அவர் அமர வைப்புங்கிறது வந்து எல்லா கட்சி எல்லா உள்ளவர்களுக்கும் ஆசை. ஆனால் இவர் வந்து நேரடியாக உதயநிதி அவர்களை தாக்குறாரு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடிகராக இருந்தார், இன்றைக்கி வந்து துணை முதலமைச்சர் ஆக போகிறாரு, அமைச்சராக துணை முதலமைச்சர் ஆக போகிறாங்கிறார். அவர் வந்து வெறும் நடிகராக மட்டும் எப்படி பார்ப்பீங்க? ஒரு பெரும் அரசியல் தலைவருடைய பேரன், ஒரு பெரும் அரசியல் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய மகன், பிறந்ததுலேருந்து அரசியல் பார்த்துட்டு இருக்கார். அரசியலுக்கு அவர் வந்து புதுசு கிடையாது. இப்போ ஒரு விவசாயினுடைய மகன்னா சின்ன வயசில் விவசாயம் பண்ண கூட போயிட்டு போவாங்க. ஒரு வியாபாரியினுடைய மகன்னா அந்த வியாபாரத்துக்கு போவாங்க, கூட துணைக்கு போவாங்க. அப்போ ஒரு அரசியல்வாதி மகன்னா ஒரு நேரடி அரசியல் ஈடுபாட்டையும் கூட அவருக்கு அப்பாவுக்கும் தாத்தாவும் ஆட்சிக்கு அதிகாரத்தில் இருக்கிறப்ப ஒரு சிறு உதவிகள் அந்த வேலையில். அதுதான் சார், இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் கலைஞர் அவர்கள் இருந்தாங்க, ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. அப்படி வாரிசு அரசியல் படி இப்போ உதயநிதி ஸ்டாலின் வராரு. ஸோ அதனால வந்து திமுகவினருக்கு அது மாதிரியான ஒரு கோவம் வந்தால் அது ஒரு நியாயமானது. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியரசு இருக்கட்டும், ரவிக்குமார் அவர்கள், இவங்களுக்குமே வந்து இந்த கருத்தில் உடன்பாடு இல்லையே. ஏன் வந்து விசிக கட்சிக்கு திருமாவளவன் அவர்களும் இதில் அமைதியாக தான் இருக்காரு. அப்போ விசிக கட்சிக்கு ஏன் இதில் திமுக மீது இவ்வளோ ஒரு பெரிய பற்று இருக்கு? விசிகாவுக்கு திமுகவுக்கு வந்து திமுக மீது எந்த ஒரு கோபமும் கிடையாது, பற்றும் கிடையாது. அவங்க எப்பயும் போல தான் இருக்காங்க. புதுசாக வந்து ஆதவ் அர்ஜுனா தான் இந்த பிரச்சனையை கிளப்புறாரு. இன்னொன்று விஷயம் சொல்கிறார், அண்ணன் ராசா வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு, ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையில் பேசுகிறாரு. அதே தான் ரவிக்குமார் அவரும் சொல்கிறார். விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர், விசிகாவினுடைய மாநில செயலாளர் ரவிக்குமாரும் ஆதவ் அர்ஜுனா ஒரு மெச்சூர்ட் இல்லாமல் பேசுகிறாரு, அரசியல் அனுபவம் இல்லைங்கிறாரு. ராசாவை நோக்கி சில கேள்விகள் வைக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. ஆச்சரியமாக இருக்குது.
இவர் வந்து பெரம்பலூர் தொகுதியை விட்டுட்டு நீலகிரி நீலகிரி தொகுதியில தொகுதியில போய் போட்டி போடுறாரு. நீலகிரி தொகுதி ஏன் போட்டி போடுறாருன்னு கேட்கிறாரு. சமூக நீதியை மையப்படுத்தி நான் நிற்கிறாரு கேட்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு. முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும், பெரம்பலூர் தொகுதி பொது தொகுதியா மாறிடுச்சு. தனி தொகுதியா இருந்தது 2019க்கு பிறகு பொது தொகுதியா மாறிடுச்சு. ஏன் நீங்க வந்து தனி தொகுதி பொது தொகுதியில நின்னு போட்டியிடக்கூடாதுங்கிற மாதிரி அவர் வலியுறுத்துறாரு சார்? அது தப்பான விஷயமா இல்லை அவங்களுக்கான செல்வாக்கு அந்த இடத்துல இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல இதெல்லாம் வாதம் கேட்குது, அப்ப திருப்பி வேற ஒரு வாதம் கேட்பாங்க இல்லையா? அது போன வார்த்தைகள் வந்துட்டு போங்கிறதுக்கு அந்த வார்த்தையை நான் கேட்கல. அது வந்து அவர்களுடைய விருப்பம், அவர்களுக்கு எந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்புகள் சாதகமாக இருக்கோ அங்கே தான் நிற்பாங்க. அதை விட்டுட்டு போய் நான் வந்து நேராக போய் மடையில் முட்டிக்கிறவன் யாராவது சொல்லுவாங்களா? முதல்ல அந்த தொகுதி பொது தொகுதியாக மாறினச்சே அவருக்கு தெரியுமான்னு தெரியல. 2019 அந்த தொகுதியில் பெரம்பலூர் தொகுதி பொது தொகுதியாக ஆன பிறகு பாரிவேந்தர் என்ற பச்சைமுத்து நின்னார். இப்போ வந்து அருண் நேர் அந்த பெரம்பலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அப்போ ஒரு தனி தொகுதியில் அவர் நிற்கிறார். அப்போ பொது தொகுதியில் நிற்கலாம். இந்த கேள்வியெல்லாம் பிஜேபி கேட்கக்கூடிய வாதம். இப்போ பிஜேபியை பற்றி பேசினா ஆன்டி இந்தியன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லைனா இப்போ அதிகாரத்தை பற்றி பேசினா பிஜேபியா இருப்பார் இவர் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்கன்றது தான் அவருடைய கருத்தாக இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ ஆர். ராசா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, இவர் ஒரு பிஜேபியா இருப்பார், அதனால இவருக்கு அரசியல் முன் அனுபவங்கள் இல்லாததுனால இப்படி பேசுறதுனால அவருக்கு தகுந்த பாடம் கற்றுக் கொடுக்கணும் விசிகேல இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை, இதே அண்ணன் ராசா சொன்ன அதே கருத்தை தான் ரவிக்குமாரும் சொல்கிறாரு. விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சொல்கிறாரு, வன்னியரசன் சொல்கிறாரு, பெரும்பாலான கட்சி நிர்வாகிகளும் அதான் சொல்றாங்க. இப்ப கூட்டணியை பற்றி பேச வேண்டிய நேரமே கிடையாது. 1.5 வருஷம் இருக்கு, 1.25 வருஷம் இருக்கு. அப்ப பேசலாம். இன்னைக்கு கள நிலவரம் என்ன இருக்கு? தனித்து நின்னா திமுகவுக்கும் லாபம் கிடையாது, விசிகாவுக்கும் லாபம் கிடையாது. தனித்து நின்று விசிகாவும் ஜெயிக்க முடியாது, திமுகவும் ஜெயிக்க முடியாது. அப்போ இந்த வாக்குவாதத்து மூலமா அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் இந்த வாக்குவாதத்தின் மூலமா திமுக விசிகா கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய பாஜகவின் ஸ்லீப்பர் செல்லாக செயல்படுகிறார் இந்த ஆதவ் அர்ஜுனா. அதுதான் வெட்ட வெளிச்சமா தெரியுது. இவருக்கு பின்னாடி பல வழக்குகள் இருக்கு, இடி வழக்குகள் இருக்கு, இவர்கள் குடும்ப சம்பந்தப்பட்ட வழக்குகள்லாம் இடி வழக்குகள் இருக்கு, இவர் மாமனார் மேல இருக்கு, மாமியார் மேல இருக்கு, பல சொத்துகள் இவர்களுக்கு சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கிறார் அவர். அப்படிங்கும் போது இவர் யாருடைய ஸ்லீப்பர் செல்லா செயல்படுறாருங்கிற சந்தேகம் இருக்கு. இப்போ பிஜேபியை பொறுத்தவரைக்கும் எல்லா கட்சியிலும் இந்த மாதிரியான ஆட்கள் நுழைக்க பார்ப்பாங்க. அப்போ விசிகாவுக்குள்ள நுழைஞ்சு திமுக கூட்டணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணார். இந்த முறை அவருக்கு திமுக சீட் கொடுக்கல. திமுகவுன்னா கூட்டணிக்கு 2 சீட் ஒதுக்குனாங்க, அதில் நின்றுட்டாரு. அந்த கோபமும் அவருக்கு இருக்கு. பெர்சனலாக நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக முடியல, அந்த கோபமும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு இருக்கு. அப்போ கூட்டணி இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்கு. இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்போ அவர் சொல்ற மாதிரி 50 தொகுதிகளில் போன சட்டமன்ற தேர்தலில் வந்து 50 தொகுதிகளில் வந்து திமுக விசிக கூட்டணி இருக்க போய் தான் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை கூட்டணியில் இல்லாமல் அதிமுக வந்து ஒருவேளை பலமாக இருந்து விசிக அதிமுகவுக்கு போயிருந்தா திமுகவுக்கு வந்து அது ஒரு லாஸாக இருந்திருக்குமா? உண்மையாகவே விசிகவுடைய ஓட் பேங்க் என்ன? உண்மையாக விசிகவுடைய ஓட் பேங்க் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க், அது மாற்று கருத்து இல்லை. அதான் சொன்னனே, திமுகவினுடைய வாக்கு வங்கிகளை விசிக பயன்படுத்துகிறது, விசிகவினுடைய வாக்கு வங்கிகளை திமுக பயன்படுத்துகிறது. அதான் சரி, இப்போ அதிமுகவில் கூட்டணி அமைச்சிருந்தாங்க அப்படின்னா அதிமுக பலம் வாய்ந்த அதிமுகவாக இல்லையே இருந்திருந்தாள் அப்படின்ற மாதிரி. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அது பலம் வாய்ந்த அதிமுக. இன்னைக்கு அதிமுக 3-4 பிரிவுகளா இருக்கு. டிடிவி தினகரன் இருக்கக்கூடியதும் அதிமுக தான், ஓபிஎஸ் இருக்கக்கூடியதும் அதிமுக தான், எடப்பாடி பழனிசாமி இருக்கிறவரும் அதிமுக தான். அப்படிங்கும் போது பலமான அதிமுக இல்லை. இப்ப எந்த கூட்டணியோ அவங்க கூட்டணி அமைப்பாங்க. அப்படி ஒரு கூட்டணி அமைத்து அது வாக்குகள் செதுற போது யாருக்கு லாபம்? இப்போ நீங்க வந்து பாஜகவை எதிர்க்க வேண்டும், தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சியை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும்ங்கிற விஷயங்கள்ல திமுகவும் விசிகாவும் ஒரே பாதையில் பயணிக்குது. ஒரே கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியா இருக்கு. இப்போ தனித்தனியாக நிற்கிறப்ப யாருக்கு லாபம்ங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் புரியும். அப்போ விசிகா வாக்கு வங்கிகளை திமுக பயன்படுத்தியிருக்கு, திமுகவினுடைய வாக்கு வங்கிகளை விசிகா பயன்படுத்தியிருக்கு. இதுதான் உண்மை. தனித்து நின்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது 2016 தேர்தலில் தெரியும். 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த தேர்தலில் திமுகவும் தோத்து போகுது, விசிகா தலைமையிலான கூட்டணியும் தோத்து போகுது. ஆனால் திமுக 89 சட்டமன்ற உறுப்பினர் வர்றாங்க. அப்போ அந்த முறை ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க. ஆனால் இப்போ ஒருவேளை விசிகா திமுக விட்டு வெளியில் போனால் எந்த கூட்டணியிலும் சேருவாங்க. அப்போ அந்த அதிமுக கூட்டணி இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக கிடையாது. அப்படிங்கும்போது அந்த வாக்கு யாருக்கு போய் சேரும்? எப்படி அந்த வாக்கு சேரணும் தானே போகும். அப்போ லாபம் யார் அடைய போகிறா? அப்போ இந்த கூட்டணி உடைந்தால், இந்த கூட்டணிக்குள் சலசலப்பு வந்தால் யாருக்கு லாபம்ங்கிறது நல்லா தெரியும். அந்த வேலையை இந்த கூட்டணியில், இந்த கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியாக இருக்குது, ஒரு கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்படுத்தும், கூட்டணியை உடைக்கணுங்கிற வேலையை பாஜக போன்ற கட்சிகள் வந்து சிறப்பாக செய்யுது. அதுக்கு பாஜகவினுடைய ஸ்லீப்பர் செல்லாக உள்ளே இருந்து இந்த வேலையை ஆதவ் அர்ஜுனா பண்ணுறாருங்கிறதுல மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது. மிக விரைவில் நம்ம இந்த வீடியோ போடுறதுக்குள்ளே அவர் மேல் கட்சி கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். கட்சிக்குள்ளேயே அவர் மீது ஏகப்பட்ட
புகார்கள் வந்துகிட்டு இருக்கு இப்ப. சரி, இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய கருத்துக்கள் மூலமா விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம விசிகாவுடைய நிறைய சோஷியல் மீடியா பேஜஸ்ல வந்து என்ன வந்திருக்குன்னா, அதிகாரத்திலும் பங்கு ஆட்சியிலும் பங்கு அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இது விசிகாவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ கூட்டணியில வந்து பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இருக்கே, இது எப்படி பார்க்குறீங்க? இல்ல பிரச்சனை வரப்போற இதுக்கு தெளிவாவே திருமாவளவன் அவர்கள் கிளீனா பதில் சொல்லிட்டாரு. எங்களுடைய இலக்கு அது இன்னைக்குன்னு சொல்லல. 99ல நாங்க அரசியல் கட்சி. ஆனா அதை போட்டுட்டு டெலீட் பண்ண வேண்டியதுக்கான அவசியம் என்ன இருக்கு? இல்ல கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு வந்துடக்கூடாதுன்னு தான் 99ல அரசியலுக்கு வர்றாங்க, அரசியல் தளத்துக்கு வராங்க. அப்ப இருந்து அவர் சொல்றாரு 99ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய இலக்கு அதுதான். இலக்கு மாறவே இல்லை. அது என்னைக்குங்கிறது தான் முடிவு தெரியல. அது கால நேரங்கள் வர முடிவு ஆகும் அப்படிங்கிறாரு. அது தப்பு கிடையாது. அதைத்தான் அவரே தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் இவர் எதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசணும்? இப்போ இந்த கூட்டணியில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார் இந்த மோதல்? இல்லை கூட்டணியில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆதவ அர்ஜுனாவை கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுப்பாங்க. கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், பொதுச்செயலாளர் போன்றவர்கள்லாம் ஆதவ அர்ஜுனாவை கண்டிச்சிருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனாவுக்கு முதிர்ச்சி இல்லை, அரசியல் அனுபவம் இல்லைன்னு அவர் ரவிக்குமார் போன்றவர்கள், வன்னியரசு போன்றவர்கள்லாம் கடுமையாக பேசியிருக்கிறாங்க. ஆனால் கட்சி ரீதியாக அவருக்கு வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் மேலே அவர் பேசுகிறாரு வாரிசு அரசியல்னா, வாரிசு அரசியலுங்கிறது மட்டும் ஒருத்தர் அரசியல் வர்றதுக்கு போதுமா? ஏற்கனவே நம்ம ஜே தீபா வந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு நான் அவங்க அண்ணன் மகள், நான் ஜெயலலிதா மாதிரி இருக்கேன், அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து அரசியல் வந்தாங்க. எப்படி ஜெயிக்க முடிஞ்சு, எப்படி வெற்றி பெற்ற முடிஞ்சு. வாரிசுங்கிறது அவங்க உள்ளே வரக்கூடிய ஒரு விசிட்டிங் கார்டு. அது தக்க வச்சு கொள்ளக்கூடியது அவங்களுடைய திறமை. இப்போ நீங்கள் 1.5 லட்சம் பேர் ஓட்டு போட்டு நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின். கட்சியினுடைய நிர்வாகிகள் அவரை ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு மாநில விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார். அவர் செயல்பாடுகள் பெருசாக ஆக்டிவாக பண்ணுறாரு. தேர்தல் களத்துக்கு போகிறார், பிரச்சார களத்துக்கு போகிறார், மக்கள் பெருசாக வரவேற்கிறாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. இதெல்லாம் தான் அவருடைய செயல்பாடு. அவர் ஒன்லி அவர் வந்து வாரிசுங்கிற அடிப்படையில் உள்ளே வந்துடலையே. வாரிசின் அடிப்படையில் உள்ளே வந்தாலும் அவர் அந்த வேலைகளை செய்கிறார்ல, தக்க வச்சுறாருல. வாரிசாக கொண்டு வரப்பட்டவர்கள் எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்காங்க? ஜெயலலிதா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு நிறைய பேர் வாரிசுன்னு வந்தாங்க. யாருமே அவங்களால பாக்கியராஜ் வாரிசுன்னு சொன்னார். அதே மாதிரி நிறைய பேர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு நான் தான் வாரிசு, எம்ஜிஆர் வாரிசு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த விதமான வேலைகளும் செய்யலை அப்படிங்கிறது அவருடைய கருத்துக்களாக இருந்தாலுமே அவர் செய்கிறாருங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இவருடைய கருத்துக்கள் படி இவங்க டிமாண்ட் பண்ணுற மாதிரியான சீட்ஸ் வந்து ஏன் கொடுக்கக்கூடாது? அதெல்லாம் கூட்டணி தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகள் கூடி சேர்ந்து பேசி முடிவெடுப்பாங்க. இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்த பாஜகவினுடைய சிலிப்பர் செல்லாக ஆதவ அர்ஜுனா செயல்படுறாருன்னு சந்தேகம் இருக்குது. அது கட்சி விசிகாவே அதுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை, ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான வேலைகளை இப்போ ஒரு கையில் எடுத்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. சார், இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய வழிநடப்பில் தான் வந்து விசிக கட்சியே இருக்கு. அவர் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாரு, இவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பெரிய அளவில் ஃபண்டிங் கொடுத்துருக்காரு, அதனால இவரை தாண்டி யாரும் பெருசாக பேச முடியல, இவருடைய நடவடிக்கைகளுக்கு அப்போஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள் இருக்கே. இது எப்படி பார்க்குறீங்க? விசிகா வந்து ஸ்கிராச்லேருந்து வளர்ந்த ஒரு கட்சி, ஃபண்டில் வரல, அடிமட்டத்திலேருந்து உருவாக்கி இன்னைக்கு உயரத்துக்கு வந்திருக்க கட்சி. ஆனால் ஒரு ஆதவ அர்ஜுனா நம்பி விசிகா கிடையாது கண்டிப்பாக. அதெல்லாம் காலம் மிக விரைவில் பதில் சொல்லும். இன்றைய அரசியல் சூழலை குறித்து பல தகவல்களை தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.